வணக்கம் நண்பர்களே. நீங்கள் இன்று பயன்படுத்தும் பல விஷயங்கள் நகர திட்டமிடல், கழிவுநீர் வடிகால் அமைப்பு, வணிக முத்திரை கூட, வீட்டின் அமைப்பு இவை அனைத்தும் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே இருந்தன என்று சொன்னால் நம்புவீர்களா? அதிலும் அதிர்ச்சியான கேள்வி என்ன தெரியுமா? அந்த அற்புதமான நாகரிகத்தை உருவாக்கியது தமிழர்கள். ஆம், நாம் பேசப்போவது உலகின் மிக பழமையான நாகரிகங்கள் ஒன்றான சிந்து சமவெளி நாகரிகம் பற்றியது. ஹராப்பா, மொஹஞ்சதாரோ போன்ற நகரங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட போது வரலாற்று உலகமே வியப்பில் மூழ்கியது. நேராக அமைக்கப்பட்ட தெருக்கள், வீடுகள் தோறும் கழிவுநீர் கால்வாய், ஒரே அளவிலான செங்கற்கள், துல்லியமான எடைகள் இவை அனைத்தும் அவர்கள் எவ்வளவு முன்னேறியவர்கள் என்பதை காட்டுகின்றன. ஆனால் இந்த நாகரிகத்தை உருவாக்கிய மக்கள் யார்? இதுதான் பல ஆண்டுகளாக ஆராய்ச்சியாளர்களை சிந்திக்க வைத்த கேள்வி. சிந்து சமவெளியில் கண்டுபிடிக்கப்பட்ட எழுத்துக்கள் இன்று வரை முழுமையாக படிக்கப்படவில்லை. ஆனால் அந்த குறியீடுகளை ஆய்வு செய்த சில அறிஞர்கள் அவை திராவிட மொழிகளுடன், குறிப்பாக தமிழ் மொழியுடன் தொடர்புடையதாக இருக்கலாம் என்று கூறுகின்றனர். உதாரணமாக, மீன் போன்ற குறியீடுகள் தமிழ் சொற்களுடன் ஒத்துப்போகின்றன என்று சிலர் விளக்குகின்றனர். அதேபோல் சிந்து மக்களின் வாழ்க்கை முறையிலும் சங்ககால தமிழர்களின் வாழ்வியலிலும் பல ஒற்றுமைகள் காணப்படுகின்றன. விவசாயம், கடல் வாணிபம், முத்திரை பயன்பாடு, ஆபரணங்கள், தெய்வ வழிபாடு போன்றவை. முக்கியமாக சிந்து சமவெளியில் கண்டுபிடிக்கப்பட்ட பெண் உருவச் சிலைகள் தாய் தெய்வ வழிபாட்டை குறிக்கின்றன. தமிழர்களின் அம்மன் வழிபாட்டுடன் இதை சிலர் ஒப்பிடுகின்றனர். இன்னும் சுவாரஸ்யமான ஒன்று, சில மரபணு ஆய்வுகள் இந்திய துணைக்கண்டத்தின் வடக்கு தெற்கு வாழ்ந்த மக்களுக்கு மிகவும் பழமையான பொதுவான வேர்கள் உள்ளதாக கூறுகின்றன. இதனால் சிந்து சமவெளி மக்களுக்கு தென்னிந்திய திராவிட மக்களுக்கும் தொடர்பு இருக்கலாம் என்று கருத்து கிடைக்கிறது. ஆனால் இங்கே ஒரு முக்கியமான உண்மை இருக்கிறது. இதுவரை சிந்து சமவெளி நாகரிகம் தமிழர்களுடையது என்று உறுதியாக நிரூபிக்கப்பட்டது என்று சொல்ல முடியாது. அதே நேரத்தில் தமிழர்களுடன் எந்த தொடர்பு இல்லை என்றும் உறுதியாக சொல்ல முடியாது. உண்மையில் பல ஆதாரங்கள் திராவிட தொடர்பை சுட்டிக்காட்டுகின்றன. குறிப்பாக மொழியியல், கலாச்சாரம் மற்றும் மரபணு ஆய்வு இந்த கருத்தை ஆதரிக்கின்றன. சில வரலாற்றாளர்கள், ஆசிரியர்கள் இந்தியாவிற்கு வருவதற்கு முன்பு வட இந்தியாவில் திராவிட மொழி பேசும் மக்கள் வாழ்ந்திருக்கலாம் என்று கருதுகின்றனர். அப்படியானால் தமிழர்களின் முன்னோர்கள் சிந்து சமவெளியில் வாழ்ந்திருக்க வாய்ப்பு இருக்கிறதா? மிகவும் இருக்கலாம். ஆனால் உறுதியான முடிவை சொல்ல முடியாது. இன்னும் சித்து எழுத்துக்கள் முழுமையாக படிக்கப்பட வேண்டும். ஒரு நாள் அந்த எழுத்துக்கள் வாசிக்கப்பட்டால் மனித வரலாற்றையே மாற்றக்கூடிய உண்மை வெளிவரலாம். அதில் மிக பெரிய உண்மை, உலகின் மிக பழமையான நகர நாகரிகங்களில் ஒன்றை உருவாக்கியவர்கள் நம் முன்னோர்களாக இருக்கலாம். அது உண்மையாக இருந்தால் தமிழர்கள் வரலாறு நாம் நினைப்பதை விட ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமையானது. இந்த தகவல் உங்களுக்கு ஆச்சரியமாக இருந்தால் உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள். சிந்து சமவெளி நாகரிகம் தமிழர்களுடையது என்று நீங்கள் நம்புகிறீர்களா? இப்படிப்பட்ட தமிழ் வரலாற்றை மறைக்கப்பட்ட உண்மைகளை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.